தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் இன்றைக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு எம்பிக்கள் குறித்து பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து திமுகவினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்றத்தில் இது எதிரொலிக்கும் என்று நாம் முன்பே கணித்ததுதான். அதாவது PM-ஸ்ரீ திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கல்வி NEP-ல புதிய கல்விக் கொள்கையில இந்த மும்மொழி கொள்கை ஒரு பிரதானமாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கையே இருக்கும் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் முன்பு இதை ஏற்றுக்கொண்டு தற்போது இதில் பின்வாங்கி யூட்டன் அடித்திருப்பதாக விமர்சித்து கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசும் பொழுது வாக்குவாதமாக அது மாறி பின்னர் திமுக மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்தவர்களை பார்த்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அவர் பேசிய அந்த கருத்து சர்ச்சைக்கு உள்ளானது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் நாடாளுமன்றத்திலிருந்து திமுக மற்றும் கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்தன. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதை பிரதிபலித்திருக்கிறது, எதிரொலித்திருக்கிறது. தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான கோஷங்கள் அதிகரித்திருக்கிறது. அவர் பேசிய அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தமிழகம் முழுவதும் அவரது உருவபொம்மை எரிப்பு, படங்கள் சிலிப்பு என நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பல்வேறு ஊர்கள், குறிப்பாக சொல்லணும் சேலம், கோயம்புத்தூர், சென்னை பகுதிகளில், சென்னை சிந்தாரிப்பேட்டை, அதே போல முகப்பேறு, அண்ணா நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் அவரது உருவபொம்மை எரிப்பும் அவரது படத்தை கிழிப்பும் அவருக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்து திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.